அந்த வயசுல ஆட முடியாது, நான் 2.5 வயசுல பறந்து முடியல, அந்த வயசுல ஆட முடியாது. ஆனா ஆடி இருக்கேன். அதுக்கு பிறகு நான் கபடி விளையாடுவதை தடுத்தது ஒரு பிலிம் டைரக்டர். ஏன்னா நான் ஸ்டண்ட் நண்பர்கள் கூட நிறைய கபடி விளையாடுவேன். அவுட்டோருக்கு ஒருத்தர் அப்படியே ஒரு ரவுண்ட் ஹவுஸ் கொடுத்தாரு, மூவ் உடஞ்சி போச்சு எனக்கு. அடுத்த நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. அதுல இருந்து என்னை கபடி விளையாட பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் கடைசியில் பிராண்ட் அம்பாசிடராக வந்து இங்கே வந்துருக்கேன். எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஏதாவது தப்பா சொல்றேன்னா சரியா சொல்லிருக்கீங்க, அதான் பிரச்சனை. தலைவாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which means எல்லோரும் இந்நாட்டு மன்னரே என்பதுதான். இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள, இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பழைய வீர விளையாட்டுகள் எல்லாமே அமைதி காலத்தில் போரை மறந்து விடாமல் இருப்பதற்காக நினைவுபடுத்தும் விழாக்களாக. நம்ம அழகு குத்திக்கிறது கூட அதுக்கு தான் நான் நம்பி. ஏனென்றால் இந்த ஃபர்ஸ்ட் பிளட் பார்த்ததும் பயப்படுறதுங்கிறது குணாதிசயம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே மோதுதலும் ஏறு தழுவதிலும் இதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்துட்டே இருந்திருக்கோம். ஒலிம்பிக்ஸ் வந்ததே அதுக்காகத்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுல எனக்கு என்ன பெருமையா இருக்குன்னா, மூத்த அண்ணனாக திகழும் இந்திய விளையாட்டுகளில் மூத்த அண்ணனாக திகழும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட சச்சின் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்க பெருமைக்குரிய விஷயம். அவருடைய பெருந்தன்மை என்பதை விட இது கபடிக்கு எடுத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். அது அவர் செஞ்சுட்டே வர்றாரு பல இதுல, அது பாராட்டுக்குரியது. நான் வந்து விளையாடுவதற்கு நேரம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்துட்டேன் நான். அதனால நான் இதை வந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அந்த சந்தோஷத்தில் தான். கபடி, சடுகுடு, பூத்து என்று பல பெயர்களில் நாடெங்கும் இருக்கும் இந்த ஒரு விளையாட்டை நாம் மறந்து போனது மாதிரி ஒரு டிராஜடி இருக்க முடியாது. அதை இப்பொழுது இவர்கள் கையில் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம், இதை விட பெரிய சந்தோஷம் இருக்கவும் முடியாது. நன்றி.